மாமா இங்க என்ன நீங்க பாருங்க அந்த மலைக்கு பக்கத்துல பால் கிணறு இருக்குது. தப்பி தவிர விழுந்தா என்னமா ஆகுறது? அம்மா சேர்த்து மட்டும் போய் விடாங்க. சேர்த்து போய் உனக்கு மலர் தானே வேணும். ஆமா என்கிட்ட சொன்னா கொண்டு வர மாட்டேன். பறிச்சு தரியா? கொண்டு வர மாட்டேன். இதனால் பொதுமக்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால் மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னன் மகள் சிவமணி இறந்திருக்கின்றார். இறந்து போன பிணத்துக்கு யார் பெண் கொடுக்க வருகிறார்களோ அந்த நாட்டிலே பேர் பாதியும் 10 லட்சம் பொண்ணு கொடுப்ப பரிசாற்றப்படுகின்றது. காவல் கரெக்டாயிட இவ்வளோ போ. சரிம்மா எங்க வெட்டியாளு பெருமையா பேசுறியா? என்ன கைதுன்னு சொல்லிட்டியா? சந்தோஷமா இருக்குது. என்ன பேரு முதல்ல? ஓ நம்ம பெரிய கடையில போய் பாரு, அவன் போட்டா கூட தொங்காது, என் போட்டா தான் முதல்ல தொங்கு. என்னை பாரு யோகம் வரும். அதுல யாரும் கோயில் பண்ணா முதல்ல எப்பாண்டா தலை தாண்டிட்டு வந்தா ஏன் திருப்பி அம்மா இதே பிளான் பண்ணி புரியல அவளை தள்ளும் போது மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னர் அவங்க பையன் சிவமணி இறந்து விட்டான். அந்த பிணத்துக்கு யாராவது பெண் கொடுத்தால் பாதி ராஜ்யம் 10 லட்சம் பொண்ணு தான். அதுக்கு இது நான் சம்பந்தம் இன்னைய சகாதார பெத்த பண்ணத பாழடைந்த இடத்துல தள்ளனா அவளுக்கு காரியம் கர்மந்திரம் பண்ணே கஜானா காலி ஆயிடும். அந்த மதி வஜ்ராபுரி நாட்டை ஆண்டவர் கூடிய ராஜேந்திர மன்னருக்கு ஒரே மகன் ஒப்பற்ற மகன் பெயர் சிவமணி. அந்த இறந்து போன பிணத்துக்கும் ஐயோ நீ சகாதார கொடுக்கலன்னு நினைச்சா இந்த நாட்டுக்கு ராணி அந்த நாட்டுக்கு ராணி சவால ஏட்ட மூடு அவன் காது சரி பண்ணி எடுத்து கால ஆயிப்பு கல்யாணம் பண்ணனும். ஓ வாமா வா இல்லடா நல்ல விஷயம் கல்யாணம் பண்ண போற சம்மதி யாருக்கு வாங்க போனா எப்படி தருமாரு மானார் நல்லா வச்சுங்க அந்த போனோம்னா சம்மதம் கொடுத்துருமா? அதெல்லாம் ஒன்னும் தராது. முக்கியமான ஆள் அமைச்சுன்னா உடனே சம்மதம் வாங்கிடலாம். அந்த பொண்ணு கூட்டுக்கு அப்பா உனக்கு கூட்டுக்காரு எனக்கு யோசமா. ஓ மை காட் அண்டர்ஸ்டாண்ட். பெண்ணா பிறந்து விட்டால் மட்டும் போதாது. பெண்ணா பிறந்து விட்டால் அனைத்துமே சாதிக்க வேண்டும். ஆவது பெண் அழிவது பெண் சாவது பெண் சகலம பெண். ஒரு பெண் நினைத்தால் இதே விரலால் வீணையை இது விரலால் விசாத கலகாமடை அம்மா கலக்கு தங் தங் தகடங். அம்மா பத்மாவதி அவசரப்பட்டு முடிவெடுத்து சொல்லிவிட்டேனே. உனக்கு கடத்தல் பிடித்தாலும் படி தள்ளிவிட்டு போகலாம். நீ இறந்து விட்டு போயா? ஐயோ மகளே பத்மாவதி, வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், ஆற்றல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாடி நின்றால் ஓடுவதில்லை, இதயம் இருப்பதா இறப்பதா இறைவனை நினைப்பதா வாழ்க்கையே வெறுப்பதா வாழ்க்கையே வெறுப்பதா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, இரவும் பகலும் காவியம் பாடி, நடக்கும் வழியில் நிம்மதி தேடி, நினைத்து பார்த்தால் இறைவனை வெறுப்பதா வாழ்க்கையை வாழ்க்கையை வெறுப்பதா. மகளே பத்மாவதி, அவசரப்பட்டு முடிவெடுத்து சொல்லிவிட்டேனே. ஒரு தள்ளிவிட்டு போல காந்தல என் மகளை பொண்ணு பிடிக்கல கண்ணரா குட்டி போய் தள்ளி சொல்லிட்டுமே தள்ளி தலைய இல்ல உயிரோடமா இலவசமா
நீங்க ஏன் அழுவுறீங்க? போய் நம்முடைய மகளை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன். நம்ம பொண்ணுங்கன்னா கிணத்துல தள்ளிட்டு இருந்தாங்க அழுவுறேன். நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். ஆமா நல்ல அழுவாதையா ஆமா நீ ஏன் அப்படி பேசுன? என்ன பாக்குறவங்கள காரி காரி துப்புற. யார் காத்து போடுது? எனக்கு தெரியும் யார் துப்புறாங்க. ஏண்டா வாய் ஏச்சிக்கிறவங்க துப்புறாங்க. யாரா இவரு அதான் பண்றாங்க. அந்த எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவரெல்லாம் நம்ம வந்துக்கிறோம் அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாளா, இப்ப குடும்ப காட்சி அப்படி இப்படின்னு என்ன பேசுறாங்க. நம்ம பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா பாரு இடத்துல சந்தோஷமா இருக்கும். அடா அடா நிலைப்படுத்தி விட்டாய். நானும் மறந்து விட்டிருந்தேன். இப்போது போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு வரேன். நான் இருங்க. எங்க போறீங்க? மாப்பிள்ளை பார்க்க ஏன் உங்களுக்கு வீண் சிரமம்? அப்படின்னா மாப்பிள்ளை நானே பார்த்துக்கிறேன். அம்மா வேணுமா பாத்துறாங்க. உண்மையாக மாப்பிள பெரிய இடம். மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னர் அவங்க பையன் சிவமணி தங்கமான பையன். கட்டகுணம் ஒண்ணு கூட கிடையாது. ஆனா மலாந்த செம்பதுங்க இருப்பான். ஏண்டா ஒழுங்கு படுக்க மாட்டான். அவளை அடக்கமான பையன். உண்மையாகவா? ஆமா பார்த்துருக்கிற மாப்பிள்ளை. ஐயோ நம்முடைய மருமகளை என்ன வேணாலும் திட்டுங்க பேசுங்க மாமா. ஏன் என்ன திட்டுற? எதுக்கு என்ன திட்டு? ஒரு வார்த்தை அது மட்டும் கிடையாது. மூஞ்சில ஏற்றுவாதா மாமா என்ன வச்சிங்கன்னு கேட்க மாட்டான். பாயில பால் ஊத்தி குடிக்க மாட்டான். வெளியே வந்து வீணுங்க. ஏன்னா அவளை அடக்கமான பையன். ஆனா அவன் செத்து என்ன சொல்ல வராயவா? அசல் அவன் என்ன சொல்ல வரான்? அவன் கொஞ்சம் லூஸ் மாதிரி ஆயிட்டான். என்ன சொல்ல வரான்? உடம்பு சரியில்லைங்க அவனுக்கு வேற. தெரியுமா அந்த மாப்பிள ஐயோ என்னமோ சொல்ல வரான் அவன். அதுதாங்க 2 நாளா அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்க. மென்டல் ஆகிவிட்டு. கொஞ்சம் மகிழ்ச்சி இல்ல. ஆமா நல்லதானே இருந்தா அதனால நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது மட்டும் செய்யுங்க. நான் பார்த்திருக்கும் மாப்பிள்ளை சிவமணிக்கும் நம்ம பொண்ணு பத்மாவதிக்கு திருமணம் செய்து வைப்பேன்னு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா? அப்ப என்ன நம்பிக்கை கிடையாது அவனுக்கு? உங்க மேல நம்பிக்கை இருக்குங்க. இரு மென்டல் ஆயிட்டான். வசந்தரா அப்ப என்ன நம்பிக்கை இல்லை உனக்கு? சத்தியம் வேணும். ஐயோ மாமா உங்க மேல நம்பிக்கை இல்லாம நான் இருப்பேன். எனக்கு வாக்கு ஒண்ணு நாக்கு ஒண்ணு. மத்தெல்லாம் 2 யாரா? செல்வாக்கு இழந்தாலும் இழக்கலாம். சொல்வாக்க மட்டும் இழக்க மாட்டேன். சொல்ல காப்பாத்தி விடுங்க. நானே சத்தியம் வேற உனக்கு. சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம காலம் முழுவதும் நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? என்ன வசந்தரா? உங்க ஆளுக்கு நான் செருப்பா இருப்பேன். உள்ளே கால வைப்பான். வசந்தரா எழுந்து எழுந்து. சத்தியம் வேற வேணுமா? நம்முடைய மகளுக்கு திருமணத்தை பார்த்து மாப்பிள்ளை பார்த்து விட்டார். எனக்கு யாரும் இருக்கிறாங்க. நான் இருக்கல. நான் காலம் இல்லாம எதுக்கு வாழணும்? எழுதுமா எழுது. நான் காலம் இல்லாம எதுக்கு வாழணும்? உனக்கு தெரியும். எனக்கு தெரியும். பிறந்துக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. இருக்கிற அவன் என்னமோ தனியா பேசிக்கிட்டே இருக்கேன். ஒன்றும் நம்பிக்கை விடு கை விடு. ஏண்டா என்ன தனியா பேசிக்கிறேன்? லூஸ் ஆயிடுச்சு. வசந்தரா சத்தி வேலை வேணுமா? என்ன விடு கல்யாணத்தை முக்கிடுவோம். நான் காலம் எல்லாம் எதுக்கு அடிக்கடி குட்டி போட வைக்கிறீங்க தெரியும். இனி உனக்கு முட்டி போட வைக்க மாட்டேன்.